படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது சார். செகண்ட் ஹாஃப் நல்லா போர் அடிச்சதுங்களாங்க சார்? இல்ல போர்லாம் அடிக்கல சார், நல்லா போகுது சார். த்ரில்லா போச்சுங்களா படம்? ஓரளவு த்ரில்லா போகல, ராட்சசன் மாதிரி இருந்தது சார். ராட்சசன் மாதிரி இருந்ததுங்களா? ஓகே. அதுல த்ரில்லிங் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? படம் முழுக்க த்ரில்லிங் தான். ஃபஸ்ட்டு ஒரு குற்றவாளியை பிடிப்பாங்க, பார்த்தா இன்னொரு குற்றவாளி மாறி மாறி வரும். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, சூப்பராக இருக்குது படம். பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் எப்படி? படத்துலேயே சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் சூப்பர். டைரக்டர் எடுத்து வாங்கிட்டார். செம்மையாக இருக்குது சார் படம். படத்துக்கு என்ன ரேட்டிங் தெரியுது படத்துக்கு? இதுக்கெல்லாம் உண்மையாலுமே 100க்கு 100 தரலாம். ஏன்னா ஒரு சீன் கூட போர் இல்லை. நுனியில் உட்கார வச்சு படம் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு படம் இருக்குது, ஆனால் அதில் அருமையான படம் அது. செம்மையாக இருக்குது. இப்போ கர்நாடகா டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்விஸ்ட்டு தான் படமே. ட்விஸ்ட்டு அடுத்தது யாரும் இல்லை, அப்படியே போயிட்டு போகும். கடைசியில் பார்த்தா இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் ஃபிலிம்லாம் இந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. இது வந்து சொன்ன மாதிரி கன்னட படமா, தெலுங்கா கன்னடமா தெரியல, கன்னடம் அருமையாக எடுத்துக்கிறான். 2021 எடுத்தாங்கன்றாங்க. அப்போ படம் ஒரு போஸ்ட் கூட இல்லாமல் ஓடுது பாருங்க படம். செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் நான் எதிர்பார்க்காத படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை காமிப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியூஸ் ரீடரு காமிப்பாங்க. எதனால் கொலை பண்ணுறாங்க, எதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் எதுக்காக கொலை பண்ணுறாங்கன்னுலாம் அந்த நியூஸில் வராது, போக போக தான் வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் இவர் தான் கொலை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒருத்தர் இருப்பான், நெக்ஸ்ட் ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி 4 to 5 பீப்புள்ஸ் கிட்ட காமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஆளில் தான் இவன் தான் எல்லாத்துக்கும் முழு காரணமும் இவன் தான் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் லேகிங் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அடுத்த 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த 3வது நிமிஷத்துலேருந்து படம் விறுவிறுப்பாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக அங்கே ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க, இன்டர்வல் சீன். அப்போ அது செம்ம ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காத இன்டர்வல். எந்த தமிழ் படத்துலையும் இந்த மாதிரி இன்டர்வல் காமிச்சிருக்க மாட்டாங்கன்ட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்கார்ந்ததும் தெரியல, 10 நிமிஷம் தான் படம் போன மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும் படம் இப்போ ஃபுல்லாகவே, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போன மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் 10 நிமிஷம் மாதிரி இருக்கும். படம் முழுக்க அப்படி தான் இருக்குது. இந்த டியூரேஷன் இந்த படத்துக்கு கரெக்டான கிளியரான எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் கரெக்டான டியூரேஷன், 2 ஹவர்ஸ் டியூரேஷன், கரெக்டான டியூரேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அதே மாதிரி செட்டி அவர் எப்படி பண்ணியிருக்காரு? செட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுத்த ரோலில் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இது நான் நேற்று ப்ரீமியம் ஷோ பார்த்தேன், இன்றைக்கி இது செகண்ட் டே ஷோ பார்க்குறேன். ப்ரீமியம் ஷோ ₹1 போட்டிருந்தாங்க. சரி ₹1 சரி பொய் சும்மா தான் இதில் போட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்தா ₹1 தான் போட்டிருந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கன்னட படம் தமிழ் டப்பு அப்படின்ற மாதிரியே தெரியல. பார்த்தா தமிழ் ஃபிலிம் எடுத்த மாதிரியே இருக்குது இந்த படம். ஓகே. இப்போ கன்னடா ஃபிலிம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ஜானரில் போயிட்டு இருக்குது. இது தமிழ் சினிமா வந்து பார்த்தோம்னா இந்த ஜானர் மாதிரி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கன்னட படத்தில் பார்த்தீங்கன்னா க்ரைம் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி தான் கேமராவை மூவ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 hour க்ரைம் ஸ்டோரி போடுவாங்க. அதுக்கப்புறம் லவர்ஸ் காமிப்பாங்க. லவர்ஸு 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அடுத்து லவ் பண்ணிவிட்டு இடையில பாட்டு வர மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இதில் எந்த லவ்வும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பியூராக கொண்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகுங்களா? கண்டிப்பாக செட் ஆகுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நான் 100% சொல்லுவேன். ஃபேமிலி ஆடியன்ஸு க்ரைம் இது. ஆனால் குழந்தைங்களுக்கு இதை காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு என்னோட தாட்டு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எல்லா படத்தையும் இந்த மாதிரி வயலன்ஸ் நார்மலாக போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது புரியல. இப்போது இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா படத்துலையுமே இப்போ சகஜமாக காட்டுறாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்க இது மோஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டாக தான் காமிக்கிறாங்க. நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஒன் லைனோட கதை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒன் லைன் கதை. இப்போ இந்த டைரக்டருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? டைரக்டருக்கு வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஸ்டோரியை கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஓகே.